பருத்தித்துறையில் அதிகபட்சமாக 90 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு. அனைத்து புனிதர்கள் தேவாலய வெடிகுண்டு நாடகம் விசாரணையை ஆரம்பிக்குமாறு வலியுறுத்து. ரணிலுக்கு எதிரான விசாரணைகளில் கடும் குழப்ப நிலை, பிளவுபட்ட அரசு தரப்பு. தமிழர் தாயகம் குறித்து மோடிக்கு ஸ்டாலின் எழுதிய அவசர கடிதம். வடக்கில் தொடரும் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகள், முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாகை காங்கேசன்துறை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். செம்மணி படுகொலை விவகாரத்தை கைகழுவி விடவே அரசு முயற்சிக்கிறது, சோமரத்ன ராஜபக்ச குற்றச்சாட்டு. திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள், அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டம். சீரற்ற காலநிலையின் போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பருத்தித்துறையில் 90 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. ஜனவரி நேற்று 10ஆம் தேதி என்று பெறப்பட்ட மழைவீழ்ச்சி அடிப்படையாக கொண்டு குறித்த தரவு கிடைக்கப்பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அச்சுவேலி பகுதியில் 68.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், யாழ்ப்பாணத்தில் 12.5 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் இதன்போது பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொருளையில் அமைந்துள்ள அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் வெடிகுண்டு நாடகம் தொடர்பான விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. பொருளையில் அனைத்து புனிதர்கள் தேவாலயத்துக்குள் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து 4வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பொருளையில் நேற்று நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிருசாந்த இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருள தேவாலயத்தில் நடந்த குண்டுவெடிப்பு நாடகத்தை தற்போதைய அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையையும் கண்டறியப்பட வேண்டும் என திருச்சபை எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் அதிகாரிகளுக்கு இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்த போது பொது நிதியிலிருந்து ரூபாய் 16.6 மில்லியன் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு 2 கருத்துக்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடாத்திய விசாரணைகள் முடிவுகள் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய போதுமான ஆதாரங்கள் உள்ளதா என்பது குறித்து கருத்து மோதல் எழுந்துள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக விசாரணை மேற்பார்வையிட்ட துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா விசாரணை செயல்முறை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் காரணமாக தனது கடமைகளில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமநக நாயகவுக்கு எதிரான சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு பொறுப்பான துணை சொலிசிட்டர் ஜெனரல் ரணில் விக்ரமசிங்க அல்லது வேறு யாருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்துள்ளார். மேலும் ரணிலுக்கு எதிரான முதன்மை குற்றவியல் குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் குற்றத்துக்கு உதவியதற்காக ஏகநாயகவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய முடியாது என துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். அது மாத்திரமன்றி கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு பகுதிகளின் அடிப்படையில் ரணில் அல்லது வேறு யாருக்கும் எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய முடியாது என கூறி சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவிடம் 6 பக்க அறிக்கையும் அவர் சமர்ப்பித்துள்ளார். இருப்பினும் இந்த விசாரணையை தலைமை மேற்பார்வை அதிகாரியாக செயல்படும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முற்றிலும் மாறுபட்ட கருத்தை முன்வைத்தார். அவர் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் ரணில் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யலாம் என சட்டமா அதிபரிடம் தெரிவித்துள்ளதுடன் இந்த கருத்தை விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் ரணில் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யலாம் என சட்டமா அதிபரிடம் தெரிவித்ததுடன் கியூபாவில் இருந்து நியூயோர்க்கும் அங்கிருந்து இலங்கைக்கும் செல்லும் வழியில் ரணில் பிரித்தானியா வழியாக பயணம் செய்வது அசாதாரணமானது அல்ல என்றும் வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பை பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு தங்குமிடத்துக்காக பிரித்தானியாவில் தங்கியிருப்பார் என துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க பரஸ்பர சட்ட உதவி சட்டத்தின் கீழ் பிரித்தானிய அதிகாரிகளிடமிருந்து முறையான அங்கீகாரம் பெறாமல் சிஐடி குழு நாட்டுக்கு செல்வது குறித்தும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். முறையான அங்கீகாரம் இல்லாததால் நாட்டுக்கு சென்ற குழுவால் கேள்விக்குரிய அழைப்பு கடிதம் தொடர்பாக ஒரு அறிக்கையை பதிவு செய்ய முடியவில்லை என துணை சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். இதே நேரம் ஏகநாயக தொடர்பான விசாரணைகளின் பகுதிகளை பகுப்பாய்வு செய்த பின்னர் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பீரிஸ் சட்டமா அதிபரிடம் தனது எதிர்கருத்தையும் சேர்த்து தயாரித்த 11 பக்க அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இலங்கையில் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை களைந்திட வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு இந்திய அரசு இலங்கை அதிகாரிகளுடன் உயர்மட்ட அளவில் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதன்படி இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தின் நலன் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான ஆழ்ந்த கவலைக்குரிய ஒரு விடயம் குறித்து இந்திய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். இலங்கையில் உள்ள தமிழர்களின் உரிமைகளையும் எண்ணங்களையும் நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருந்து வருகிறது என முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர்களிடம் பல கோரிக்கைகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். அதற்கமைய இலங்கையில் முன்மொழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சினை குறித்து பிரதமர் மோடியின் மேலான கவனத்துக்கு கொண்டு வருவது தனது கடமை. இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்துக்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை எடுத்துரைக்கும் விரிவான கோரிக்கைகளை நாம் பெற்றுள்ளோம். இலங்கை தமிழர்கள் 77 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட பாகுபாடு, வன்முறை மற்றும் அவர்களின் உண்மையான உரிமைகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. சுதந்திரத்துக்கு பின்னரான ஒற்றையாட்சி அரச கட்டமைப்பானது திட்டமிட்ட இன வன்முறை, கட்டமைப்பு ரீதியான ஒடுக்குமுறை மற்றும் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுப்பதற்கு வழிவகுத்தது. உள்நாட்டு போர் முடிவடைந்து கடந்த 16 ஆண்டுகளாக இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு பாரம்பரியமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில் மக்கள் தொகை மாற்றங்கள், நில அபகரிப்புகள் மற்றும் தமிழ் அடையாள சிதைவு ஆகியவற்றுக்கு தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சினைகளை தீர்க்கும் போர்வையில் ஒரு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தும் முயற்சியை துரிதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இலங்கை தமிழர்களுக்கான ஒரு தனித்துவமான தேசத்தை அங்கீகரித்தல், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தமிழ் மக்களின் பாரம்பரிய தாயகமாக ஏற்றுக்கொள்வது மற்றும் தமிழ் தேசத்துக்கான தன்னாட்சி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். அத்துடன் மலையக தமிழர்களுக்கான முழு குடியுரிமை உரிமைகள் உட்பட அனைத்து குடிமக்களுக்கும் சமத்துவத்தையும் பாகுபாடின்மையும் உறுதி செய்யும் ஒரு கூட்டாட்சி ஆட்சி முறை நிறுவ வேண்டும். இந்த கூறுகளை உள்ளடக்காமல் கொண்டுவரப்படும் எந்தவொரு புதிய அரசியலமைப்பும் அநீதி மற்றும் நிலையற்ற தன்மை தொடர வழிவகுக்கும். அத்துடன் இது மீண்டும் மோதல்களும் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கும் வழிவகுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும். இலங்கை தமிழர்களின் அவல நிலை தமிழ்நாட்டில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இலங்கையில் வாழும் தமிழர்களின் நிலைமையில் ஏற்படும் எந்த ஒரு சரிவும் இருதரப்பு உறவுகளுக்கும் இடையிலான உறுதிப்பாட்டுக்கு பெரிய அளவு தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆகவே மாகாணங்களுக்கு அதிகார பரவலாக்கம் செய்யும், இன சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் பன்முகத்தன்மை, சமத்துவ கோட்பாடுகளை நிலைநிறுத்தும் கூட்டாட்சி முறையை உருவாக்குவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாயாறு தொடங்கி எல்லா கரையோரங்களிலும் சுருக்கு வலை, லைகோஸ், டைனமிக் தொழில்களையும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தினால் எமது வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திக் கொள்ளலாம் என முள்ளிவாய்க்கால் மேற்கு வளர்மொழி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் சிவனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட ஊடக மையத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதிகளில் கரைவலை மெஷின் தொடர்பான பிரச்சினை உள்ளது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தினை பொறுத்தவரை 9 கரைவலை மெஷின்கள் தென்னிலங்கையினர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கரைவலை மெஷின் செயற்பாட்டை இலங்கை முழுவதும் நிறுத்த வேண்டும். முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராமத்தினை பொறுத்தவரை கரைவலை செயற்பாட்டில் ஈடுபடும் மெஷினை நிறுத்தாவிட்டால் முள்ளிவாய்க்கால் மேற்கு வளர்மதி சங்கம் சார்ந்தவர்களும் கிராம மக்களும் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றினை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். ஆகையால் அரசாங்கம் இதற்கான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும். கடந்த 15 வருடமாக இந்திய எழுவமடி படைகள் எமது கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் மீன் இறால் முட்டையிடும் பகுதியில் மண்ணுக்கு கீழால் ஈயத்தினை இழுத்து மீன் இறாலினை கரைக்கும் கொடூர செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய இலங்கை அரசாங்கம் கலந்துரையாடி இந்திய இழுவை படைகளை நிறுத்தி எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாயாறு தொடங்கி எல்லா கரையோரங்களிலும் சுருக்கு வலை, லைகோஸ், டைனமிக் தொழில்களை ஒட்டுமொத்தமாக நிறுத்தினால் எமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியும். அதே போன்று மழைக்காலம் வரும் 3 மாதங்களுக்கு அயல் மாநில அச்சுறுத்தல் இருக்கின்ற போது கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்குவார்கள். அப்போது அரசாங்கம் நிவாரணம், கடற்தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். இதனை எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாலோசித்து வருடாந்தம் நிவாரணம் வழங்கும் நடைமுறையை கொண்டு வர வேண்டும். டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் கடந்த 2024 ஆண்டு ஜூன் மாதம் சீனாவினால் பொறுத்து வீடுகள் வழங்கப்பட்டன. அந்த பொறுத்து வீடுகள் தற்போது காற்றில் பறக்கும் நிலையில் உள்ளன. அதற்கு பொறுப்பான திணைக்களங்கள் ஆய்வுகளை செய்து அந்த சங்கங்களுக்கு எஞ்சின் விலைகளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய வகையில் சரி பொறுத்து வீடுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட காலமாக சாலை, இரட்டை வாய்க்கால், நந்திக்கடல், சேறு எடுப்பு தொடர்பாக
ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசப்படுகிறது. நந்திக்கடல் உண்மையில் சிறந்த வளம் கொண்டது, ஆனால் சேறு கூடுதலாக இருப்பதால் இறால் மீன் உற்பத்தி குறைவாக உள்ளது. எனவே இது தொடர்பாக 4 வருட ஆட்சிக்குள் சாலை இரட்டை வாய்க்கால் நந்திக்கடல் சிறுகடலை ஆழப்படுத்தி சேறுகளை அள்ளி எமது வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். நாகை காங்கேசன்துறை கப்பல் சேவை வரும் 18ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என சுபம் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து இதனால் கடலில் சீற்றம் மற்றும் கனமழை பெய்தது. இந்த நிலையில் உருவான டெட்பா புயலின் தாக்கம் காரணமாக தமிழகம் மட்டுமன்றி இலங்கையிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த புயல் தாக்கத்தால் இலங்கை காங்கேசன் துறைமுகம் கடுமையாக சேதமடைந்தது. இதையடுத்து நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவை கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் காங்கேசன் துறைமுக சீரமைப்பு பணி நிறைவு பெற்றுள்ளது. இதனையடுத்து நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறையிலான கப்பல் சேவை 3.5 மாதங்களுக்கு பின் வரும் 18ஆம் தேதி முதல் தொடங்க வாய்ப்புள்ளது. இந்த முறை நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறையிலான கப்பல் சேவையின் போது பயணிகள் அதிகம் செல்லும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்படும் என சுபம் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி வடமாகாணம் வருகை தரும் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க இந்திய எல்லை தாண்டிய சட்டவிரோத கடத்தொழிலை நிறுத்துவதற்கு தீர்க்கமான நடவடிக்கை ஒன்றினை தெரிவிக்க வேண்டும் என அகில இலங்கை கடத்தொழிலாளர் மற்றும் கமத்தொழில் சமாசத்தின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய அத்துமீறிய இழுவை படகுகளினால் வடமாகாணம் குறிப்பாக யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் பெரும்பாலான பாதிப்புகளை தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றனர். நாங்கள் பலமுறை ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதிகளுக்கு, இந்திய தூதுவர்களுக்கும், கடத்தொழில் அமைச்சர்களுக்கும் மனுவை கொடுத்து கலைத்து விட்டோம். இந்த வாரமும் பருத்தித்துறை கடற்பரப்பில் இந்திய அத்துமீறிய எழுபமடி படகுகள் கரையை அண்மித்த பகுதி வரை சுதந்திரமாக கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். எல்லை தாண்டும் இந்திய கடத்தொழிலாளர்கள் சிலரை மட்டும் கடற்படையினர் கைது செய்கின்ற நிலையில் அநேகமான படகுகள் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றன. இதன் காரணமாக எமது கடத்தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதுடன் எமது கடல் எமக்கானதா என்ற கேள்வி எழுகிறது. ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்த நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு 2 தடவைக்கு மேல் வருகை தந்துள்ளார் என நினைக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற கடத்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் கடத்தொழிலாளர் சமூக பிரதிநிதிகள் சந்தித்து பேசுவதற்கு இதுவரை சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர் நம்மை சந்திப்பதற்கு பின்னிப்பது இந்தியாவின் அழுத்தம் ஏதும் காரணமா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. மேலும் கடந்த ஒரு வருட உறுதியில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண கடத்தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தின் உதவிகள் கிடைக்கப்பெறவில்லை. அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட மன்னாருக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி வடமாகாண கடத்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு தெரிவித்த நிலையிலும் எமக்கு நிவாரணம் வழங்கவில்லை. ஆகவே வடக்கு வரும் ஜனாதிபதி கடத்தொழிலாளர்களுக்குரிய இழப்பீடு நிவாரணத்தை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்தியாவின் அத்துமீறிய கடத்தொழில் தொடர்பில் எமது ஆதங்கங்களை முன்வைப்பதற்கு கடத்தொழில் சமூகத்தை சந்திப்பதற்குரிய ஏற்பாடுகளை உரிய தரப்பினர் மேற்கொண்டு தர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் பற்றிய பணிமனையினர் செம்மணி படுகொலை தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளாமல் காணாமல் போனோரில் சில குடும்பங்களுக்கு இழப்பீடு தொகையை வழங்கி அந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கைகழுவி விடுவதற்கு முயற்சிக்கின்றனர் என கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பணிமனையினர் கடந்த வெள்ளிக்கிழமை 2வது தடவையாக சந்தித்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் சோமரத்ன தம்மிடம் தெரிவித்தவை என்று அவரின் மனைவி விஜய விக்ரம ஊடகங்களுக்கு தெரிவித்தார். செம்மணி படுகொலை தொடர்பான விவரங்களை கேட்டறியும் நோக்கில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை எனது கணவரை வெளிக்கடை சிறையில் சந்தித்தனர். இதன்படி அந்த அலுவலகத்தின் தலைவரால் எனது கணவரிடம் கூறப்பட்ட விடயங்களின் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினர் செம்மணி படுகொலை தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளாமல் காணாமல் போனோரில் சில குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கி அந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும் அவப்பேரை சீரமைப்பதற்கே முயற்சிக்கின்றனர் என்ற விடயம் தெளிவாக புலப்பட்டதாக கணவர் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி குறித்து 9/7/2025 அன்று எனது கணவர் சார்பில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்ததுடன் 4/10/2025 அன்று இந்த விவகாரம் தொடர்பில் எனது கணவர் அவரது சட்டத்தரணி ஊடாக சத்திய கடிதாசி ஒன்றையும் வழங்கினார். அதில் அவர் 1996ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தகவல்களை வெளிப்படுத்தினார். ஆனால் அரசாங்கம் இவை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு சொற்பளவானோருக்கு இழப்பீட்டை வழங்கி இந்த விவகாரத்தை கைகழுவி விடுவதற்கு முயற்சிக்கின்றது என தெரிவித்துள்ளார். யாழ் டையிட்டி திசவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க முடியாது என எவரும் தெரிவிக்கவில்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். திசவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் காணிகளை விடுவிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டமை தொடர்பில் நம்பகரமாக கிடைத்துள்ள தகவலுக்கு அமைய வினவிய போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். காணிகளை விடுவிக்க முடியாது என எவரும் கூறவில்லை. விரைவில் அடுத்த கட்ட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. பெரும்பாலும் எதிர்வரும் மாதம் அந்த கலந்துரையாடல் இடம்பெறும் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார்.